அது ஐடி விங் அப்படின்னு சொல்றத விட ஆபாச விங்னு சொன்னா தான் கரெக்டாக இருக்கும். சமூக வலைதளத்தில் ஆபாசத்தை தவிர்த்து, பொய்யை தவிர்த்து, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர அவர்கள் எதையும் செய்யறது கிடையாது. ஏதாவது ஆட்சியினுடைய நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. முதலமைச்சரோட நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை, நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. கட்சியினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்க, நல்ல மற்ற தலைவர்களுடைய கருத்துக்களை, கோட்பாடுகளை பேசுகிறாங்க, கொள்கைகளை பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க. யாரை திட்டலாம், யாரை அசிங்கமாக பேசலாம், யாரை பொய் சொல்லி நம்ம கார்னர் பண்ணலாம், யாரை டீக்ரேட் பண்ணலாம், எப்படி உண்மை செய்தியை பொய்யா மாற்றலாம், இந்த வேலைகளுக்கு மட்டும்தான் அந்த ஐடி விங் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் எங்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம எப்போவுமே டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும், டீசென்ட் அட்டாக் பண்ணணும், டீசென்ட் அப்ரோச் பண்ணணும், டீசெண்டான அரசியல் பண்ணணும். அதில் நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நீங்கள் செயல்படணும். நீங்கள் இனிமேல் ரசிகர்கள் கிடையாது. ஒரு சினிமா படத்துக்கு சண்டை போடுறது போல இங்கே சண்டை போட முடியாது. அதே போல் திமுக மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டீசென்ட் அப்ரோச்ன்றதையும் சொல்கிறாரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது சொல்கிறாரு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அவர் சிம்பிளாக சொன்னாலுமே எல்லாருக்குமே அது புரியும். அந்த கைட்லைன்ஸ் அவர் கொடுக்குறாரு. இது போல் நம்ம செயல்படக்கூடாது, நம்முடைய செயல்பாடு அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அரசியல் ரீதியாக இருக்கணும், கருத்தியல் ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாரு. அந்த கைட்லைன்ஸை கொடுக்குறாரு. நம்ம இதில் இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆளுகின்ற திமுகவினுடைய முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாராவது தங்களுடைய ஐடி விங்குக்கு இது போன்ற ஆலோசனை கொடுக்குறாங்களா? ஐடி விங்கை விடுங்க, ஸ்பான்சர் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆட்களை விடுங்க. கட்சியினுடைய பேச்சாளர்கள், ஆபாச பேச்சாளர்களுக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்குறாங்களா? கட்சியினுடைய அமைச்சர் ஆபாசமா பேசுறாரு சைவ வைணத்தை வச்சு, அவருக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்குறாங்களா? கட்சியினருக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அங்கே அதுவே கிடையாது. இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. ஆபாசமா பேசுறதையும், அசிங்கமா பேசுறதையும், பொய் சொல்றதையும், திருத்து பேசுறதையும் தலைமை ரசிக்குது. ஆனால் எங்க தலைமை அப்படி கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல எங்கள் தலைவர் காமிச்சிருக்கிறாரு. ஓகே சார். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி விங் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐடி விங் மட்டும் போதும்னு நாங்கள் சொல்லலையே. அந்த மீட்டிங் ஐடி விங்குக்கான மீட்டிங், அந்த மீட்டிங் ஸ்பெஷலி ஃபார் ஐடி விங் அண்ட் சோஷியல் மீடியா விங்குக்காக. ஸோ அதனால தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி விங்காக நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்பு சினிமா பட காலங்களில் எடுத்து பாருங்க. அவருடைய பிறந்தநாள் அப்போ அந்த காமன் டிபி ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ஒட்டுமொத்த இணையதள ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் அவருடைய அந்த காமன் டிபியாக இருக்கட்டும், அவரை பற்றிய அந்த பிறந்தநாள் ஹேஷ்டேகாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களே இருக்கட்டும், அதெல்லாம்